ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு உல்லன் த்ரெட் யூஸ் பண்ணி பாம் அல்லது டாசில் இல்லைனா இப்போ யூஸ் பண்ணுறமே பஞ்சிங் நீடில் அது யூஸ் பண்ணி செய்யக்கூடிய கிராஃப்டில் நம்ம ட்ரிம் பண்ணுவோம்ல, அந்த ட்ரிம் பண்ணக்கூடிய வேஸ்ட் யூஸ் பண்ணி தான் ஒரு யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட் ஐடியா நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இந்த கிராஃப்ட் ஐடியா பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பாம் மேக் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி ஒரு வாசல் தோரணம் செஞ்சு ஒரு கிராஃப்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை செய்யும்போது கிடைச்ச இந்த உல்லன் வேஸ்ட்டை நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இது யூஸ் பண்ணி நிறைய கிராஃப்ட் ஐடியா எனக்கு இருக்குது. இன்றைக்கி ஒரே ஒரு கிராஃப்ட் ஐடியா மட்டும் பார்க்கலாம். இப்போது நான் ஒரு நெஸ்கஃபே பாட்டிலோட மூடி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாட்டில் மூடி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லை வேறு ஏதாவது மூடி இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த கிராஃப்ட்டுக்காக கோல்டன் கலர் சீக்வென்ஸ் இருக்கிற லேஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது இருந்ததுன்னா யூஸ் பண்ணலாம், இல்லைனா இது மாதிரி வேறு ஏதாவது லேஸ் இருந்துச்சுனாலோ இல்லை ஜூட் கிளாத் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த காஃபி பாட்டில் மூடியில் க்ளூ கன் யூஸ் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஏற்கனவே நான் கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சீக்வென்ஸ் இருக்கிற லேஸ் வச்சு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஒருவேளை உங்ககிட்ட லேஸ் இல்லைன்னா அதுக்கு பதிலாக சாட்டின் ரிப்பன் மாதிரி இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா பைப்பிங் த்ரெட் இல்லைனா ஜூட் த்ரெட் இல்லைனா உல்லன் த்ரெட்டே ஒரு 6 பீஸ் மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை ஜடை பின்னுற மாதிரி 3 போர்ஷனாக பிரிச்சுட்டு நீங்கள் அதை எடுத்து பின்னிக்கோங்க. அதுக்கப்புறமா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி எந்த மூடி எடுத்திருந்தாலும் அதில் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இந்த மூடியில் நம்ம ஸ்டிக் பண்ணுறதுனால ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே இதை நீங்கள் செஞ்சிடலாம். அப்படி இல்லைன்னா ஃபெவிபாண்ட் மாதிரியான ஸ்ட்ராங் க்ளூ யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மேல் பக்கம் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த லேஸை நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த மூடியை திருப்பிட்டு இதுக்கு உள்பக்கமாக க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். உள்பக்கமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை நான் இப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மூடியை ஃபுல்லாகவே நான் க்ளூ அப்ளை பண்ணி இந்த லேஸ் வச்சு ஸ்டிக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு பேக் சைடில் நான் திரும்பவும் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு சர்க்கிள் ஷேப்பில் வெல்வெட் கிளாத் ஒன்று கட் பண்ணியிருந்தேன். அதை எடுத்து வச்சுக்கிறேன். இது நம்ம டேபிள் மேலே வச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால கிளாத்துக்கு பதிலாக கார்ட்போர்ட் பீஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கட் பண்ணிவிட்டு இதுக்கு பேக் சைடில் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த கிராஃப்ட்டுக்காக உங்ககிட்ட என்ன வேஸ்ட்டான கிளாத் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ஸ்டிச் பண்ணது போக வேஸ்ட்டாக இருந்த கிளாத்லேருந்து ஒரு சின்ன ஸ்கொயர் பீஸ் மட்டும் வெல்வெட் கிளாத் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை தான் நான் இந்த கிராஃப்ட்டுக்காக யூஸ் பண்ண போகிறேன். காட்டன் சாரியில் வரக்கூடிய காட்டன் ப்ளவுஸ் பீஸ் வேஸ்ட்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இல்லை சாட்டின் மாதிரியான கிளாத் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நெட் அல்லது ஷிஃபான் மாதிரி மெல்லிசா அல்லது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற கிளாத் இதுக்கு யூஸ் பண்ணால் அவ்வளோ நல்லா இருக்காதுங்க. கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரியான கிளாத் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிராஃப்ட்டுக்கு நீங்கள் புதுசாக தான் கிளாத் யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லைங்க. உங்களோட பழைய நைட்டி அது ஃபேட் ஆகாமல் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எடுத்துகிட்டு வேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் வீட்டில் உள்ள சின்ன குழந்தைங்களுடைய ட்ரெஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும்ல, அது மாதிரி இருந்துச்சுன்னா ஜீன்ஸ் அல்லது பனியன் கிளாத் மாதிரியான கிளாத்தில் அது வேஸ்ட்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃபேட் ஆகாமல் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த வெல்வெட் கிளாத் விரித்து வச்சுருக்கேன்ல, இதுக்கு எந்த அளவுக்கு பத்துதோ அந்த அளவுக்கு இந்த உல்லன் வேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கையில் வச்சுட்டு இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு. ரொம்ப அதிகமாகவும் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம எடுத்துருக்கிற கிளாத்துக்கு இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு இப்போ நான் கையில் வச்சு ரோல் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இதை இந்த கிளாத்தோட சென்டரில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு 4 கார்னரையும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற சைடில் உள்ள கிளாத்தையும் சேர்த்தாப்பில் எடுத்துகிட்டு இதை நல்லா ரோல் பண்ணிவிட்டு ஒரு ஹேர் பேண்ட் எடுத்து வச்சுருக்கேன். இல்லை ரப்பர் பேண்ட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை த்ரெட் யூஸ் பண்ணி கூட இதை நீங்கள் நல்லா டைட்டாக நாட் போட்டு எடுத்துக்கலாம். ரப்பர் பேண்ட் அல்லது ஹேர் பேண்ட் யூஸ் பண்ணோம்னா ரொம்ப குயிக்காக இதை நம்ம செஞ்சிடலாம். நான் ஒரு ஒயிட் கலரில் ஹேர் பேண்ட் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஹேர் பேண்ட் எடுத்து நான் இதில் போட்டு விட போகிறேன். அதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிற இந்த கிளாத்தெல்லாம் நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன்.
இப்போ நான் எக்ஸஸா இருந்த கிளாத்லாம் கட் பண்ணிட்டேன். இத எடுத்து இந்த மூடிக்குள்ளக்க இந்த மாரி ஃபர்ஸ்ட்டு வச்சு பார்க்கணும். எல்லா பக்கமும் கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு. அதுக்கப்புறமா ஒரு ஹார்ட் க்ளூ கன் யூஸ் பண்ணி நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபெவிபாண்ட் இருந்துச்சுன்னா, அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மூடியில க்ளூ அப்ளை பண்ணும்போது, சென்டர்லயும் க்ளூ அப்ளை பண்ணணும். அதே நேரத்தில இந்த மூடியோட ஓரத்திலயும் க்ளூ அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறமா இப்ப நான் செஞ்சு வச்சிருந்தேன்ல, அத எடுத்து இதில வச்சு நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகட்டும். நெக்ஸ்ட்டு இதோட ஓரத்துலலாம் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால ஃபேப்ரிக் க்ளூ எடுத்திருக்கேன். இந்த க்ளூ அப்ளை பண்ணிட்டு, பால் செயின் என்கிட்ட இருந்துச்சு. கோல்டன் கலர் பால் செயின வச்சு நான் ஸ்டிக் பண்ண போறேன். இதுக்கு பதிலா ஸ்டோன் செயினோ, இல்ல வேற ஏதாவது ஹாஃப் பேர்ல் பீட்ஸ் மாதிரியோ கூட நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணும்போது தான் அப்படியே ஒயிட் கலர்ல தெரியுங்க. அதுக்கப்புறம் இது ட்ரை ஆனதுக்கப்புறம் சூப்பரா இருக்கும். இப்ப பாருங்க இது கம்ப்ளீட்டா ட்ரை ஆயிடுச்சு. இத நம்ம எதுக்காக யூஸ் பண்ணிக்க போறோம் அப்படின்னா, நம்ம கிராஃப்ட் டேபிள் மேல எடுத்து வச்சுட்டு, புஷ் பின் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்காக இத யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஷீவிங் மிஷின் உங்க வீட்ல இருந்துச்சுன்னா, ஷீவிங் மிஷின் டேபிள்ல இத எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு உங்க ஷீவிங் மிஷின்க்குரிய நீடில் எல்லாமே இதில எடுத்து வச்சுக்கலாம். நெஸ்கஃபே பாட்டில் தானே யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால இது பார்க்குறதுக்குமே ரொம்ப சின்ன சைஸ்ல காம்பேக்ட்டா இருக்கும். இப்ப நான் என்கிட்ட இருந்த கொஞ்சம் புஷ் பின் எடுத்து இதில இன்சர்ட் பண்ணியிருக்கேன். வேஸ்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணி செஞ்சிருக்கிற இந்த கிராஃப்ட் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நீங்களும் உங்க வீட்ல இது மாரி ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கிற இந்த கிராஃப்ட்ல உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தாலோ, அல்லது ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ, கீழ இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் சீக்கிரமாவே ரிப்ளை பண்றேன். இந்த மாதிரியான வேஸ்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணி கிராஃப்ட் செய்றதுக்கு உங்களுக்கு பிடிக்கும்னா, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து வர நாட்கள்ல இதே மாதிரி வேஸ்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணி நல்ல நல்ல கிராஃப்ட் வீடியோஸ் இந்த சேனல்ல வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.